தவிக்கின்ற கதையேனம்மா தாளாத துயரில் வாழ்வென்ற பெயரில் தாலாட்டு பாடுதம்மா நெஞ்சம் தனியாக வாடுதம்மா பாப்பா என்ன நாகும் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா அதுக்காக இந்த என்னுடைய பரிசு என்ன நாகுது பேப்பர் பேப்பரா வருது அடுத்த பிறந்த நாள் வந்தாலும் பரவாயில்ல அது வரைக்கும் ஃப்ரீ கொஞ்சப்பா உள்ள என்ன வருதுப்பா என்ன இது எல்லுன்னு போட்டிருக்கு நான் எல்படா என்னன்னா எல்போர்டு மாத்திரம் அர்த்தமா லேபர் உழைப்பு லைஃப் ஒளி லைஃப் உயிர் லார்ட் கடவுள் லிமிட் அளவு லெவல் நிலை லைக் விரும்பு லவ் காதல் லேடர் ஏணி லேடி சீமாட்டி லிவ் அண்ட் லெட் வாழு வாழவிடு இவ்வளவு இருக்கு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் லக் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தின் பலன்தான் திருமகள் லட்சுமி அதுதான் உன்னோட பேரு யால் 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 லாங் லிவ் லட்சுமி எங்கள் லட்சுமி நீடூழி வாழ்வு சிரிச்சா மாத்திரம் போதுமா இல்லன்னா சில்ல வேணுமா நோட்டா வேணாம் எந்த நாளும் என்கிட்ட வச்சுக்காத சும்மா காலேஜுக்கு போகும்போது வரும்போதும் வீட்டுக்கு தெரியாம கார் டிரைவிங் கத்து கொடுக்குறேன்னு அப்பெல்லாம் 5 10 தான் கொடுப்பேன் இன்னைக்கு பிறந்த நாள் பரிசு ஒரு 25 36 40 70 100 ரூபா கூட அப்படியா தரேன் தரேன் சாகு முருகன் பேர சொல்லி இந்த தீபதி உன் நெத்தில பூசிக்கிட்டேன்னா நீ கேட்டது கிடைக்கும் நினைச்சது நடக்கும் அப்புறம் இந்த பூவையும் வச்சுக்கோ பூவாயிரு ஆண்டவன் பிரசாத் நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் முருகா எனக்கு நிறைய பணம் வேணும் அதை கொடுக்க பாப்பாவுக்கு மனம் வேணும் நல்ல குணம் வேணும் நிறைய ஜனம் வேணும் ஆண்டவா ஆயா பாப்பா என்ன ஆசீர்வதியாயா மகராசியாயிடம்மா என்னம்மா இது பெத்த தகப்பனாரு பக்கத்திலே நிக்கிறாங்க முதல்ல அவங்கள கும்பிடாம வேலைக்காரி என்ன போய் அப்படி சொல்லாதாயா நான் தாயை பார்த்ததில்லை உன்னதான் பார்த்தேன் நான் அறிஞ்ச முதல் தெய்வம் நீதானே நீ சொல்லித்தானே எனக்கு தெரியும் இவங்க என் அப்பான்னு நான் சொன்னது உண்மைதானே ஆமாம்மா பிறந்த அறையிலேயே தாயை பறிகொடுத்த உன்னை ராத்திரியெல்லாம் கண் விழிச்சு பகலெல்லாம் பாடுபட்டு இந்த 16 வருஷமும் ஆயாதானே உன்னை வளர்த்து ஆளாக்கி இப்படி சங்கரதமா என் கண் முன்னால நிறுத்தி வச்சு என்னங்க கேது உங்க கண்ணை பற்றும் போல இருக்கு மத்தவங்க கண்ணை விட பெத்தவங்க கண்ணு தானுங்க பிள்ளைங்களுக்கு ஆகாது பத்தியா ஐயா நான் மறந்து போயிட்டேன் இன்னைக்கு என் பிறந்த நாள் இல்ல வழக்கம் போல முருகன் கோயிலுக்கு போய் உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணேன் முருகா இந்த பாக்கியம் எனக்கு என்னைக்கு நினைச்சிருக்கணும் லட்சுமி உனக்கு காலேஜுக்கு நேரமாகல புறப்படு சரிப்பா பொன்னம்மா லட்சுமி உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும் போதெல்லாம் உண்மையை சொல்லி உங்களுக்குள்ள இருக்கிற ரத்த உறவை இன்னும் அதிகமாக்கிடலாமான்னு தோணுது. ஐயோ வேண்டாங்க இத்தனை வருஷமா நான் இருந்த விரதமும் நீங்க அம்மாவுக்கு செய்து கொடுத்திருக்கிற சத்தியமும் ஒரே சமயத்துல வீணா போயிடுங்க ஐயா இந்த 7 வயசுல பிறந்த பொண்ணு ஒரு இளவரசி மாதிரி நீங்க வளர்க்கறத நான் கண்டால பாக்குறேன்னு அது ஒண்ணே எனக்கு போதுங்க. ஆமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே வாரம் தவறாம போய் உன் புருஷன் வந்திருக்கிறாரான்னு பாத்துட்டு வருவியே போகல? இல்லைங்க எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்த பாட்டியும் இறந்து போயிடுச்சு. விவரம் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் கொடுத்து வச்சவளா இருந்தா அவர் என்ன தேடி வருவார். நிச்சயமா நீ கொடுத்து வச்சவதான், கவலைப்படாத. ஆயா வந்துட்டியா அம்மா? நாகு கார் ரெடியா தான் இருக்கு. ஆமா என்ன பாரு, பாப்பா வண்டியில இருக்கும்போது நீ வேகமா ஓட்டக்கூடாது. ஐயோ அது உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது என் கார் எப்பவுமே அக்சிலேட்டர் மேலதான் இருக்கும், பிரேக் மேலதான் இருக்கும். அதானே கேட்டேன். அது ஓட்டணும்னு ஆசைப்பட்டு கேட்டா கொடுக்க கூடாது. தெரியும். அப்போ
இதுக்கு முந்தி கேட்டிருக்க நீ கொடுத்திருக்க இல்லையா? கேட்டிருக்கிறதா எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனா கொடுத்ததா ஞாபகம் இல்ல. மீறி கொடுத்த ஐயா கிட்ட சொல்லி உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். எனக்கு ஏன் ஆயா வீடு, அதெல்லாம் நான் பத்திரமா பாத்துக்குவேன், நீ கவலைப்பட. பாப்பா பிறந்த நாள், அதுவுமா பச்சை காய்கறி, நல்ல சகுனம். என்னது கூரையும் கத்திரிக்காய்? இது என்ன நம்ம தோட்டத்து காய் தானே? இல்ல, மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வர. நம்ம தோட்டம் என்னாச்சு? நம்ம தோட்டம் தான் காஞ்சி போச்சே, புல்லு கூட விளைய மாட்டேங்குது, ஒரே கல்லு. அப்படியே 1-2 விளைஞ்சாலும் திருட்டு போயிடுது. திருட்டு போற சமாச்சாரம் உனக்கு எப்படி தெரியும்? அவன் அங்கதானே இருக்கிறா. ஐயா, அப்ப அந்த அருவாமை ஆரம்பம் என்னாச்சு? ஐயா அவனை வேலையை விட்டு தூக்கிட்டு இவளை போட்டுருக்காரா? அந்த அறிவாள் மீச தங்கச்சி தான் இருப்பான். அவன் தங்கச்சியாது நம்பவே முடியலையே. அவங்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாலும் கழுத்தை வலிக்கும் போடுறது, இதுகிட்ட கொஞ்சம் பேசினா முதுகு வலிக்கும் போடுறது. எப்படியோ காய்கறி நல்லா இருக்குதோ இல்லையோ கொண்டு வந்தது. ஆமா, அடிக்கடி நான் தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன், நான் நாங்க பார்த்ததே இல்லையே. நான் ஊர்ல வந்து 1 மாசம் தானே ஆகுது. ஓஹோ, அப்ப இனிமே வந்து அடிக்கடி பாக்கலாம்னு சொல்லு. ஆயா இத பாரு, எப்பவாவதுதான தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தேன், இனிமே எப்பவாவதுதான் வீட்டுக்கு வருவேன். என்ன தப்பா நினைக்காத, செக் பண்ணணும். அவ்வளவு பெரிய தோட்டம் இருக்குது, கிணறு இருக்குது, இவ்வளவு வசதி இருந்தா இது மார்க்கெட்ல இருந்து காய்கறி கொண்டுறதுன்னா இதுல ஏதோ இருக்குது. என்ன இருக்குது? தோட்டத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த காரை பத்தி எனக்கு எவ்வளவு தெரியுமோ அதை விட அதிகமா அந்த தோட்டத்தை பத்தி தெரியும். அது சாதாரண மண் இல்ல, பொண்ணு கண்ணுல ஒத்திக்கணும். உப்பை தவிர பாக்கி எல்லாமே விளைஞ்சது. சிறு வயசுல நான் குழந்தையா இருக்கும்போது தவழ்ந்த இடம் நான் புரண்டதை பார்த்தேன். முதலாளி ஐயா, ஆஹா சுட்டி போய இவன் இங்க இருக்கப்படாதுன்னு கையோட வீட்டுக்கு கொண்டாந்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் டிரைவர் ஆனேன். அங்கயா ஒண்ணு விளையலங்கிற போற போக்க பார்த்தா நான் மறுபடியும் தோட்டத்துக்கே போக வேண்டிய நிலைமை உண்டா இருக்குது. நாகு, முதல்ல என்ன காலேஜ்ல கொண்டு போய் விட்டு டைம் ஆயிடுச்சு. பாத்தியா, இவன் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பான். நீ புறப்படு. ஜாகிரதையா போயிட்டு வாமா. போயிட்டு ஐயா. என்னாச்சு? யாரோ ஒருத்தன் என் ஒய்ஃபு கழுத்து இருந்த நெக்லஸ் திருடிட்டு ஓடா சார். யாரு? என்னங்க இந்த பக்கம் ஒரு பையன் வந்தானா? இல்லீங்களே. யார் அவன்? அவன் ஒரு திருடன். ஒரு பெண்ணுடைய கழுத்துல இருந்து நெக்லஸ் திருடிட்டு வந்துட்டான். பட்ட பகல்ல என்ன தைரியம்? அவன் இந்த பக்கம் தான் வந்தான், தப்பிச்சுக்கிட்டான். ஆல் ரைட், நான் வரேன். அப்பா, மான்குட்டி புதருக்குள்ள ஒழிச்சுக்கிச்சு, தேடி வந்த புலி ஏமாந்து திரும்பிருச்சு. என்னடா சொல்ற? அப்பா அப்பா, இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன அழகா பேசி சமாளிச்ச. உன் நீண்ட கால அனுபவ முத்திரைகளை இன்னைக்கு தாப்பா உன் பேச்சில பார்த்தேன். அப்போ இன்ஸ்பெக்டர் தேடிட்டு வந்தது கையில பையில இருக்கிறது மட்டுமில்ல, கழுத்துல காதல கிடக்கிறதெல்லாம் கண்ணு வைக்கிற நேரத்துக்குள்ள காணாம போக செய்யற கலையில இந்த ஊர்லயே ஈடு இணை இல்லாம விளங்குறவோ தவ புதல்வன் முத்துதாப்பா. இன்ஸ்பெக்டர் தேடிட்டு வந்தது என்னத்தான்? இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? சாமர்த்தியத்தை சொல்லுகிறதுல என்ன தப்பு? எத்தனை வருஷமா சொல்றேன், இந்த திருட்டு பழக்கம் ஒண்ணு விட்டு போகவே போகாதா? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், ஜென்மத்தோட பிறந்தது செருப்படி பட்டாலும் போகாது. நீ இந்த வயசுலயே அடியாளுக்கு போறியே, தலை நரைச்சு போச்சு, கம்மு நிக்க மாட்டேங்குது. கம்முன்னு வீட்டுல இரு, நான் சம்பாரிச்சு கொண்டாந்து போடுறேன்னா கேக்குறியா? போறியே, உனக்கு சலா வரிசை, எனக்கு கை வரிசை. நிறுத்தா, நீ செய்யறது பேடித்தனமான வேலை. நான் உடல் பலத்தை வச்சு பிழைக்கிறவன்டா. நீ அந்த காலத்து மனுஷன், உனக்கு உடல் பலம். நான் இந்த காலத்து பையன், எனக்கு மூல பலம்.
100 ரூபாய்க்காக உடம்ப போட்டு தண்டிச்சுக்கிறியே பாத்தியா? அலுங்காம ஆயிரக்கணக்கில் கொண்டாரே. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன கத்திரி, அரை பிளேட். அற்புதங்களை செஞ்சு காமிப்பேன். இத பாத்தியா? என்னது? நெக்லஸ். அவ்வளவுதான். முதல்ல இந்த திருட்டு பழக்கத்தை விட்டுரு, இல்லாட்டி போலீஸ் வீட்டுக்கு வந்துரும் பல வருஷங்களா சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்துருச்சு. இன்னொரு தடவை வந்தாங்க உன்னை விட்டுட்டு போக மாட்டாங்க. முதல்ல இந்த பொருளை கொண்டு போய் உரிவங்கிட்ட கொடுத்துப்பா. போப்பா. இந்த தொழில எடுக்கிறது சுலபம், கொடுக்கிறது கஷ்டம். நான் மாட்டிக்கிட்டா? நீ மாட்டிக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். கொண்டு போய் கொடுத்துப்பா. வேண்டாப்பா. நீ கொண்டு போய் கொடுத்து வரையா உதைக்கட்டுப்பா. உனக்கு உதைக்கத்தான் தெரியும், வரைக்க தெரியாது. போடா. வேண்டாப்பா. போடா. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறான். இந்த 1000 ரூபாய். 2000 ரூபாய் மதிப்புள்ள நகைக்கு 1000 ரூபாயா? பாதிக்கு பாதியா? அதுவும் நீ தெரிஞ்சவங்கிறதுக்காக. இல்லன்னா திருட்டு நகை எவன் வாங்குவான்? ஒரு திருடன் திருடின பொருளை பல திருடன் திருடுவான்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, அடுத்த தடவை நீங்க அதிகம் திருடிக்காம எனக்கு கொஞ்சம் கூட கொடுங்க.